சென்னை பாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நசீர் பேசுகிறேன். அந்த முட்டை உடைச்சி பொடி மாஸ் பண்ணுவீங்களா, அது மாதிரி நம்ம சிக்கன் வாங்கி பொடி மாஸ் பண்ண போகிறோம். ஒரு 4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அது எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். அதில் அடுப்பு பற்ற வச்சிடலாங்க. 300 ml தண்ணி ஊற்றிடலாம். 100, 200, 300. இந்த சிக்கனுங்க ஒரு 4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சுருவோம். நல்லா கழுவி வச்சுருக்கேன் சுத்தமாக. 4 கிலோ சிக்கன் ஒரு 300 ml தண்ணியில் வந்து நம்ம அழகாக வேக வச்சுருவோம். நம்ம வந்து பொடி மாசுக்கு வந்து நம்ம வெங்காயம் வெட்டிக்கலாங்க. அதாவது 2 வெங்காயம் எடுத்துருக்கோங்க. 2 வெங்காயம், 3 பச்சை மிளகா. இதுக்கு மேலே வச்சு பச்சை மிளகா வெட்டிக்கலாம். இல்லை கருவேப்பிலை வந்து நல்லா நைஸாக போதும். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா போதும். ஒரு 2 வெங்காயம். இப்போ சிக்கனில் வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. லேசாக நம்ம ஒரு அரை ஸ்பூனு சால்ட்டு கொடுத்துருவோம். இதை வந்து ஒரு லேசாக கிண்டி விட்டுருவோம். நல்லா கொதிச்சு வரட்டும், பீஸ் நல்லா வரட்டும். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணுங்க. அதாவது உதிரி அரைக்கணும். நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டு விடுங்க. நல்லா வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்திருக்குங்க. பாருங்கள், சிக்கனை வந்து ஆற விடுவோம். ஆற விட்டு இதுலேருந்து வந்து நம்ம எலும்பெல்லாம் நீக்கிடுவோங்க. தண்ணி ஊற்றி ஆற விடுவோம். இதுலேருந்து வந்து நம்ம எலும்பை நீக்கிடுவோங்க. பொடி மாசுக்கு எலும்பு வரக்கூடாது. எலும்பு வந்து எல்லாம் எடுத்துட்டாங்க. எலும்பு நீக்கி இது வந்து கறி மட்டங்க. இது வந்து நம்ம அந்த ஒரு தேங்காய் மாதிரி, அந்த தேங்காய் துருவாங்களே அது மாதிரி அரைச்சிட்டு வந்துடுவோம். வாங்க, மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா இந்த தேங்காய் துருவல் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வெளியேற்றுருவோம். அடுப்பு பற்ற வச்சுலாங்க. தாளிச்சிடலாம். கடாயில் ஆல்ரெடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் ஒரு 75 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகி வந்திருக்குங்க. இதில் வந்து நம்ம 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, சிறிதளவு கருவேப்பிலை போட்டுருவோம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோங்க. இது வந்து ரொம்ப பொன்னிறமாக வரக்கூடாது. ஒரு கண்ணாடி லெவலுக்கு வந்தால் போதும். சும்மா ஒரு 2 நிமிஷம் விட்டு மேலே சிக்கனை போடுவோம். நல்லா ஒரு அந்த பொடி மாசம் அளவுக்கு வந்திருக்குங்க வெங்காயம். இதில் வந்து நம்ம இந்த சிக்கனை போட்டுருவோம். சிக்கனை போட்டு நல்லா ஒரு எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுப்போங்க. நல்லா ஒரு அரை கரண்டி, சின்ன கரண்டிங்க, சால்ட்டு போட்டுடலாம். மட்டன் மசாலாங்க ஒரு 2 கரண்டி, சின்ன கரண்டி. இது வந்து கரம் மசாலாங்க ஒரு ஸ்பூனு. சாரி, நான் கரண்டின்னு சொல்லுங்கிறேன். இந்த கரண்டி சொல்லி பழக்கமாச்சு. கரம் மசாலா ஒரு ஸ்பூனு. மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு போதும். மஞ்சள் வந்து ஒரு சிட்டிகை மாதிரி சும்மா லேசாக போதும். போட்டு எல்லாமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. போட்ட மசாலா வந்து இந்த பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு தான் நம்ம லேசாக மேலே வந்து பெப்பர் தூள் போட்டு இறக்கிடலாம். 2 செகண்டுக்கு மூடி விடுவோம். கொஞ்சம் நல்லா அந்த ஈரத்தன்மைலாம் வந்து காஞ்சி நல்லா உதிரியாக வரணும். அதை பார்த்துக்கலாம். 2 செகண்ட் தொடர்ந்து மூடியாச்சு. வந்து பாருங்கள், சூப்பராக அருமையாக வந்திருக்கு சிக்கன் பொடி மாசு. இது வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். 4 கிலோ எடுத்திங்கன்னா 2 பேர் தாங்க வரோம். வேறு பவுலுக்கு மாற்றிடலாங்க. இது பாருங்கள், 4 கிலோ சிக்கன் வந்து இப்படி தான், இவ்வளோ தான் வந்திருக்கு. நீங்கள் வந்து ஒரு 5 பேர் 6 பேருக்குன்னா நீங்கள் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் செய்யுங்க. எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.